ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். நம்ம வீட்டில் டெய்லி வாங்குகிற பால்லிருந்தே நெய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாலை டெய்லி வாங்கி உரையூற்றி வைப்போம் தயிருக்காக. அந்த தயிரில் மேலே ஆடையாக இருக்கும். அந்த ஆடையை டெய்லியும் சேர்த்து வச்சோன்னா ஒரு 10-20 நாள் சேர்த்து வச்சா ஈஸியாக நெய் தயாரிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் தயிரை உரையூற்றி வச்சுட்டு அதிலிருந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். டெய்லி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம நெய் தயாரிக்கலாம். நம்ம தயிரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். கலக்கி விட்டுட்டா தயிர் ஆடை வராது. இப்போ இந்த மாதிரி நான் எடுத்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 20 நாள் எடுத்து வச்சேன். இதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். வெளியில் வச்சா கெட்டுரும். நம்ம இந்த ஆடையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் ஒரு 20 நாள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 கப் ஆடை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம வெண்ணெயாக செஞ்சு அதுக்கப்புறம் நெய் காய்ச்சலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் அந்த ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 கரண்டி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மத்தில் வச்சும் கடைஞ்சி சில பேர் எடுப்பாங்க. அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி தனியாக அந்த வெண்ணெய் தனியாக ஆயிடுச்சு. இதே மாதிரி அந்த எல்லா ஆடையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரைச்சி எடுத்ததை கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணியும் சேர்றதுனால கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துருச்சு அந்த வெண்ணெய். இப்போது இதில் நம்ம அந்த மேலே இருக்கிற வெண்ணெயை தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெண்ணெயை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் கழுவிடணும். அதில் இருக்கிற அந்த மோரெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆடையை எடுத்து வச்சு நெய் தயாரிக்கும் போது நெய் நல்லா ஒரிஜினலாக சுத்தமான நெய்யாகவும் இருக்கும். நீங்கள் அந்த ஆடையை மட்டும் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா ஒரு 10-15 நாள் கழித்து இந்த மாதிரி நம்ம வெண்ணெய் எடுத்து நெய் உரிக்கலாம். இப்போ நான் 2-3 டைம் கழுவி எடுத்துட்டேன். இப்போது இந்த வெண்ணெயை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவே எடுத்துக்குங்க. இது உருகும்போது கொஞ்சம் பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் அகலமான கடாய் இல்லை வாணலி அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த வெண்ணெயெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. அதெல்லாம் நல்லா உருகி வர்ற அளவுக்கு தீ மிதமான சூட்லேயே வச்சு இதெல்லாத்தையும் கலக்கி விடலாம். இப்போ பாருங்கள், அந்த வெண்ணெய் உருகி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. தொடர்ந்து இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கொதிச்சிடும். இப்போது நல்லா எல்லோ கலர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஸ்டேஜில் எடுக்கக்கூடாது. இன்னும் இது கொதித்து தண்ணி மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வரணும். ரொம்ப வச்சு கருகவும் விட்டுறக்கூடாது. இந்த கலர் கரெக்டாக இருக்கும். இதில் கீழே அந்த கசடெல்லாம் இருக்கும். நம்ம இதை ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பாலில் ஆடை கம்மியாக இருக்கும், ஒவ்வொரு பாலில் ஆடை அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நெய் வரும். இப்போ நான் 20 நாள் எடுத்து வச்சதில் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் நெய் வந்திருக்கு. நீங்களும் தினம் எடுத்து வச்சு இந்த மாதிரி வீட்டிலேயே நெய் தயாரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.